ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 3 வண்டி வந்திருக்கு. ஸோ அந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்லாம் பார்த்துட்டு நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இந்த வாரத்தில் ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்க வண்டி பாருங்கள், ஃபோர்டு ஃபிகோ. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா டீசல் வேரியண்ட் வண்டி, 2012 மாடல். இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள், கொஞ்சம் டிங்கரிங் ஒர்க் இருக்குது இந்த வண்டியை பொறுத்தளவில். ஸோ அது பார்த்திங்கன்னா ரெடி பண்ண கொடுத்துருவாங்க. இருக்கிற கண்டிஷனுக்கு நம்ம எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். பவர் விண்டோஸ் வந்துடுது, பவர் ஸ்டியரிங் வந்துடுது, ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது, ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது, 2 ஏர் பேக் வந்துடுது. சீட் கவர்ஸ் பாருங்கள், நல்லா இன்டீரியர்லாம் நல்லா அருமையாக இருக்குங்க. அவுட்லுக் மட்டும் சின்ன சின்ன பெயிண்டிங் ஒர்க் இருக்குது, அதையும் பண்ண கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பாருங்கள், 2012 மாடல் டீசலு, பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது, ஏசி முதற்கண்டு ஒர்க்கிங்கில் இருக்குங்க. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து 1.55 சொல்கிறாங்க, நெகோசியேட் ப்ரைஸ் தான். ஸோ இந்த டிங்கரிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல ஹுண்டாயில் சாண்ட்ரோ 2007 மாடல், பேப்பர்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குது, ஏசி முதற்கொண்டு ஒர்க்கிங்கில் இருக்குது, டயர் பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, என்ஜின் தெளிவாக இருக்குங்க. இந்த வண்டியில் சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அடியோ டென்ட் எதுவும் இல்லை. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் காமிச்சிட்றேன். 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டியரிங் வந்துடுது. ஸோ ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்குது, ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. சீட் கவர் பாருங்கள், லெதர் சீட், இன்டீரியர்லாம் நல்லா இருக்குது. அவுட்லுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வாட்டர் வாஷ் பண்ணால் சூப்பராக இருக்கும். சென்ட்ரல் லாக் வந்துடுது. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1,55,000 சொல்கிறாங்க, நெகோசியேட் ப்ரைஸ் தான். 2007 மாடல், பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது, ஏசி முதற்கொண்டு ஒர்க்கிங்கில் இருக்குங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்கன்னா மாருதி 800. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ₹1 கீழே வந்து பட்ஜெட்டில் அதிகமாக இருக்காது, 1 to 2 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 69,000 ஃபிக்ஸட் ப்ரைஸுங்க, 800. ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள், வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரீபெயிண்டட் தான். ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். இப்போது வண்டியில் சீட் கவர் பாருங்கள், நல்லா கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக போட்டிருக்காங்க. ஒரு ₹69,000 நல்ல சூப்பர் வண்டின்னு சொல்லலாம், நல்ல மைலேஜ் வரும். இந்த வண்டியோட காஸ்ட் வந்து 69,000 வருதுங்க, 2002 மாடல், 27 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது, 69,000 ஃபிக்ஸட் ப்ரைஸு. ஸோ அடுத்து நம்மள்ட்ட என்னென்ன இந்த வாரத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ரெனால்டு குவிட் 2016 மாடல், பெட்ரோல் வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டிங்க. ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் மட்டுமே வந்து உங்களுக்கு ₹2,00,000 நம்ம பண்ணி கொடுத்துடலாம். வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2,40,000 வருது. ஸோ 40,000 கட்டினீங்கன்னாவே இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். செவர்லெட்டில் பீட். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2010 மாடல், பெட்ரோல், ஏசி முதற்கொண்டு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது, நல்ல அருமையான கண்டிஷனில் இருக்க வண்டிங்க. வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,55,000 வருது, நெகோசியேட் ப்ரைஸ் தான். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹோண்டா சிட்டி. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2005 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம வந்து 5 வருஷத்துக்கு நம்ம கரண்ட் பண்ணி கொடுத்தோம்னா வண்டியோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 1,35,000 வருதுங்க. நீங்கள் ஆஸ் யூஷுவல் போட்டுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா இருக்கிற ஆஸ் யூஷுவல் கண்டிஷனுக்கு நீங்கள் ₹1,00,000 இந்த வண்டி எடுத்துக்கலாம். அடுத்து செவர்லெட்லேயே பீட்டு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா டீசல் வண்டி, 2014 மாடல், 2014 டீசல் வண்டி. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கனாலும் உங்களுக்கு 1,55,000 வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாயில் i10 வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட 2 வண்டி இருக்குது. இந்த வண்டி மேனுவல் வண்டி, 2 வண்டியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2008 மாடல். வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,55,000 வருது, மேனுவல் கியரு. இது ஆட்டோமேட்டிக் கியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,65,000 ஃபிக்ஸட் ப்ரைஸ் வருதுங்க, ஆட்டோமேட்டிக் கியர், 2008, பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது 2 வண்டியும். அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது ஃபோர்ட் ஃபியஸ்டா. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா டீசல் வண்டி, 2006 மாடல், 26 வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது, டீசல் வண்டி, டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம், பவர் ஸ்டியரிங், பவர் விண்டோலாம் வந்துடும். இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,15,000 கொடுத்துர்லாங்க. அடுத்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வண்டி மாருதி ஜென். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2001 மாடல், பேப்பர்ஸ் 27 வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்பிஜி அண்ட் பெட்ரோல் வந்துடுது. வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 59,000 வருதுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க இந்த வீக்கில் நம்மள்ட்ட இந்த வாரத்தில் என்னென்ன அவைலபிள் வண்டி இருக்குது அப்படிங்கிறத. இந்த வாரத்தில் 3 வண்டி வந்திருக்கு, இன்னும் வண்டியெல்லாம் வர வேண்டியது இருக்குது. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம வந்து இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.